துபாய் புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் அவரை வழி அனுப்பி வைத்தனர். துபாயில் நடைபெறும் சர்வதேச கண்காட்சியில் இந்தியா உட்பட 192 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்த கண்காட்சியில் வெள்ளிக்கிழமை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தமிழ்நாடு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் தொழில்துறை, மருத்துவம், சுற்றுலா, கலை, கலாச்சாரம், கைத்தறி, கைவினைப் பொருட்கள், ஜவுளி, தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தமிழ்நாட்டின் சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வண்ணம் காட்சிப்படங்கள் இந்த அரங்கில் தொடர்ச்சியாக திரையிடப்பட உள்ளன. இந்த நிலையில் 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக துபாய் செல்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தார். அப்போது அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர். முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்எல்ஏ உதயநிதி மற்றும் முதல்வரின் தனிச் செயலாளர்கள் உதயச்சந்திரன், உமாநாத் உள்ளிட்டோரும் உடன் சென்றனர். அத்துடன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக வெளிநாடு செல்கிறார். இந்த பயணத்தில் தமிழகத்திற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அபுதாபிக்கும் அவர் செல்கிறார். இதனிடையே புலம்பெயர் தமிழர்கள் உடனான சந்திப்புகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார். அரசு பள்ளிகளில் படித்து பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ படிப்பில் சேரும் மாணவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் குறித்த விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்த ஆய்வு அறிக்கை மே மாதத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 93% நிறைவடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கருணாநிதி ஆட்சி முடியும் போது தமிழகத்தின் மொத்த கடன் தொகை உற்பத்தியில் 17.33% இருந்ததாக கூறிய அமைச்சர், ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு 15.55% வரை குறைந்ததாகவும், ஆனால் கொரோனாவுக்கு முன்னதாகவே 22% வரை உயர்ந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மாநில அரசின் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு ஏழை மாநிலம் அல்ல, வளர்ந்த மாநிலம் என கூறிய அமைச்சர், 90% குடும்பத்தினர் செல்போன் வைத்துள்ளதாகவும், 75% குடும்பத்தினர் சொந்த வீடுகளில் உள்ளதாகவும் பட்டியலிட்டார். வணிக வரியை சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனை விவரங்கள் கணினிமயமாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வணிக வரியில் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். அதற்கு 2 IRS ஆஃபீஸர்ஸ் டெபுடேஷனில் வர்றதுக்கும் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். டாஸ்மாக், இந்த மொத்த டாஸ்மாக் சிஸ்டத்தை அங்கே முதல் பாட்டிலேருந்து கடைசி விற்பனை வரைக்கும் ஒரே கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் கொண்டாந்து எங்கே எது இருக்குது என்று கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டாஸ்மாக் ஈகோ சிஸ்டத்தையே டெக்னாலஜி புது எண்ட்-டு-எண்ட் சிஸ்டம் கொண்டாடணும். அரசு கல்லூரிகளை அடுத்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்த பெருந்தலைவர் காமராஜர் அரசு கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் அறிவித்தார். ராமமிர்தம் அம்மையார் மேல்கல்வி திட்டத்தில் பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போறவர்களுக்கு 10ஆம் கிளாஸுடன் போனாலும் இந்த நிதி உதவி வேண்டும் என்று, அது உண்மை, அதை ஏற்றுக்கொண்டு அதை போல் அந்த திட்டம் திருத்தப்படும். பேராசிரியர் அன்பழகனார் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தில் வெறும் வகுப்பறைகள் மட்டும் இல்லாமல் கழிப்பறைகள் மற்றும் வேற இதர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக பெண்கள் பள்ளிகளில் அதுவும் இது உட்படும் என்று இங்கே அறிவிக்கிறேன். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளிக்காததால் அத்திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று கவலை தெரிவித்த நிதியமைச்சர், இது எந்த நிலையில் ஜனநாயகமாகும் என்றும் விமர்சித்தார். அரசு பள்ளிகளில் படித்து பாலிடெக்னிக்கில் சேரும் மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று அறிவிப்பிற்கு மாணவிகள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஐடி அப்படி இல்லைனா பாலிடெக்னிக் படிக்கிற பசங்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து நிதி உதவி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் வந்து யாருமே இது வரைக்கும் 7th மேலே படித்தது கிடையாது. நான் வந்து 10th அப்புறம் வந்து ஐடி அப்படி இல்லைனா பாலிடெக்னிக்கில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணுன்றதுனால அதை நான் படிக்க போகிறேன். அதுக்காக 1000 ரூபாய் மாதம் உதவித்தொகை கொடுத்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம்.
எரிபொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தெலுங்கானாவில் ஆளும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் எம்எல்ஏ மற்றும் ஆளுங்கட்சியின் மூத்த பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை உயர்வை கண்டித்து சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். சிலிண்டரின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதை குறிப்பிடும் வகையில் சூரிய வெளிச்சத்திலேயே உணவு சமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். సామాన్య ప్రజలు ఎలా బతుకుతారండి? ఈ రోజు పిల్లల్ని చదివించుకునేది చాలా కష్టంగా మారింది. అలాంటిది ఇట్లా నిత్యావసర సరుకులు కనీసం கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. பள்ளி கல்லூரிகளில் ஹிஜாப் அணிய தடை விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேர்வுகள் வரும் 28ஆம் தேதி தொடங்குவதால் வழக்கை விரைந்து விசாரிக்க மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கும் தேர்வுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் உரிய நேரத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தனர். கட்டணம் செலுத்தாத மாணவர்களை வகுப்பறையில் இருந்து வெளியேற்றவில்லை என்றும் அவர்களது பெற்றோரை தரக்குறைவாக பேசவில்லை என்றும் தனியார் பள்ளிகள் சான்றிதழ் அளிக்குமாறு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காலத்தில் பல தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கட்டணம் செலுத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர். இவ்வாறு கட்டணம் செலுத்தாத மாணவர்களை பள்ளிகளுக்குள் அனுமதிக்காமலும் அவர்களது பெற்றோரை அவமதிக்கும் வகையிலும் சில பள்ளிகள் செயல்படுவதாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகத்திற்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து இதுபோன்ற செயல்களில் தனியார் பள்ளிகள் ஈடுபடக்கூடாது என மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என பள்ளி முதல்வர், செயலாளர், தாளாளர் ஆகியோர் கையெழுத்திட்டு முதன்மை கல்வி அலுவலரிடம் கடிதத்தை ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 2 கூடுதல் நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 6 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரை அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக பணியாற்றிய மாலா மற்றும் சவுந்தர் ஆகியோரை நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்திருக்கிறது. நீதிபதிகள் காலியிடங்களின் எண்ணிக்கை 14ஆக குறைந்துள்ள நிலையில் பெண் நீதிபதிகளின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்திருக்கிறது. வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் எஸ்பிக்கு தகவல்களை விரைவாக தெரிவிக்காத காவலர்கள் 3 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை காட்பாடியில் உள்ள திரையரங்கில் இரவு காட்சி பார்த்த தனியார் பெண் மருத்துவர் தனது ஆண் நண்பருடன் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்தார். அப்போது அந்த ஆட்டோவில் இருந்த 5 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு பெண் மருத்துவரை பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் 17 வயது சிறுவர்கள் 2 பேர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் வழக்கு தொடர்பான தகவல்களை விரைந்து தெரிவிக்காத தனிப்படை தலைமை காவலர் ஜெயகரன், தலைமை காவலர் நித்யானந்தம், ரைட்டர் சுரேஷ் ஆகியோரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து வேலூர் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இரவு 12 மணிக்கு மேல் பயணிகளை ஏற்றிச் சென்றால் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளில் இன்று கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்துள்ளது. தென்கொரியாவில் நேற்று ஒரே நாளில் 4,90,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் இன்று கணிசமான அளவு குறைந்து 3,95,589 பாதிப்பு பதிவாகியுள்ளது. இதேபோல ஆஸ்திரேலியாவிலும் நேற்று 61,975 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று 49,476 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் நேற்று 2,667 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று 2,054 பேராக பாதிப்பு குறைந்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஒவ்வொரு முறையும் புதிய விவாதங்களை நடத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பான அனைத்து மனுக்கள் மீதான இறுதி விசாரணை 2வது நாளாக நடைபெற்றது. அப்போது பராமரிப்பு பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு, சாலை போடும் பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு மேற்பார்வை குழுவே தீர்வு காணும் எனவும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு வர வேண்டாம் எனவும் நீதிபதி கன்வில்கர் கண்டித்தார். தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கேரள அரசு மதிக்கவில்லை எனவும் நடைமுறைப்படுத்த ஒத்துழைக்கவில்லை என்றும் மத்திய நீர்வள ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலை தொடர்ந்தால் கேரள தலைமை செயலாளருக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கான உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்ய மேற்பார்வை குழுவிற்கு அப்பாற்பட்டு ஏன் புதிய குழுவை அமைக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். மேற்பார்வை குழுவை மாற்றியமைக்கலாமா என்று நீதிபதியின் கருத்திற்கு
தமிழ்நாடு மற்றும் கேரளா சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் மினிட்ஸ் ஆஃப் ஆர்டர் விவரங்களை தாக்கல் செய்ய இரு மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஒகேனக்கலில் விவசாயிகள் வாகன பேரணி. விவரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்க துபாய் பயணம் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அடுத்த 10 ஆண்டுகளில் விவசாயிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பலனாக எந்த விவசாயியும் கடன் கேட்டு வங்கிக்கு செல்லாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2 ஆண்டுகளில் கரும்பு விவசாயம் லாபகரமாக மாற்றப்படும் என்றும் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறினார். அதைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் சிக்கித் தவிக்கும் ஏராளமானோர் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்து வருவதை சுட்டிக்காட்டினார். அவர்களுக்கு அரசு விரைவில் விடிவு காலத்தை ஏற்படுத்தி தரும் என்றும் கூறினார். பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் அண்மையில தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது குறித்து நேற்றைய தினமே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இது தொடர்பாக மத்திய ஒன்றிய அரசிடமும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிடத்தில் அமைச்சரிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி கையாள வேண்டும் என்று சட்ட ரீதியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே விரைவில் அதற்கு ஒரு விடிவு காலத்தை நிச்சயமாக இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாற தனது துபாய் பயணம் உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவிலே தமிழ்நாடுதான் முதல் மாநிலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்கு நான் இன்று மாலையில் மேற்கொள்ளவிருக்கக்கூடிய துபாய் அபுதாபி பயணம் நிச்சயம் அதற்கு துணை நிற்கும். அதற்கு நீங்கள் வாழ்த்தியிருக்கிறீர்கள். வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு மீண்டும் என்னுடைய சார்பில் நன்றி தெரிவித்து அமைகிறேன். முன்னதாக பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் மு.க. ஸ்டாலினின் பணியை பார்த்து கண்ணீர் சிந்தியிருப்பார் என்று உருக்கமாக குறிப்பிட்டார். அவரது துபாய் பயணம் முன்னேற்றத்திற்கான பயணமாக இருக்கும் எனவும் கூறி முதலமைச்சருக்கு பொன்னாடை வழங்கினார். நீங்கள் இந்திய நாட்டல்ல உலக புகழ பெற வேண்டும் என்று இந்த மாமன்றம் மனவார வாழ்த்தி உங்களை வழி முதல்வர் அவருக்கு மன்றத்தினுடைய தனி அனுமதி பெற்று அவருக்கு போட்டு தனி அனுமதி பெற்று நேரமில்லா நேரத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொழில் பூங்காக்களுக்கான நிலம் கையகப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் தள்ளுபடியான 5,48,000 பேருக்கு நகைகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரியசாமி கூறினார். 2021-22 ஆண்டிற்கான துணை மதிப்பீடுகளை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், நகைக்கடன் தள்ளுபடிக்காக 1,215 கோடி ரூபாய் ஒதுக்கவும், மகளிருக்கு இலவச பேருந்து பயணத்திற்காக 546 கோடி ரூபாய் ஒதுக்கவும் ஒப்புதல் கோரினார். பேரிடர் காலங்களில் வாடகைதாரர் குடியிருக்கும் வீட்டின் வளாகம் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை சரி செய்து மீண்டும் வாழ தகுதியுடையதாக வீட்டு உரிமையாளர் மாற்றித் தரும் வரை வாடகை வசூல் செய்யக்கூடாது என்ற சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு உரிய மரியாதை கொடுக்காததால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது பட்ஜெட் குறித்த பல்வேறு புள்ளி விவரங்கள் மற்றும் கருத்துக்களை தெரிவித்தும் பட்ஜெட்டை விமர்சனம் செய்தும் பேசினார். அதற்கு அவ்வப்போது குறுக்கிட்டு பதிலளித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஓ பன்னீர்செல்வம் பேசி முடிக்கும் முன்பே அவையிலிருந்து வெளியேறிவிட்டார்.
அமைச்சரின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவையில் இந்த பிரச்சனையை எழுப்ப முயன்றார். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் போது நிதியமைச்சர் அவையில் இருக்க வேண்டும் என்பது மரபு என்றும், ஆனால் அதிமுகவை அவமதிக்கும் வகையில் அவையிலிருந்து வெளியேறியது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தார். அவருடைய துறையைச் சேர்ந்த நிதிநிலை அறிக்கையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே வெளியேறியது அவையினுடைய கண்ணியத்திற்கு கண்ணியக்குறைவாக நடந்து கொண்டதாலும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளியேறியது எதிர்க்கட்சிகளை அவமானப்படுத்துவதாக கருதி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இந்நிலையில் உரிய மரியாதை அளிக்கவில்லை என்ற அதிமுகவின் குற்றச்சாட்டிற்கு சபாநாயகர் அப்பாவு விளக்கம் அளித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வேண்டுமென்றே வெளியே செல்லவில்லை என்றும், பணி நிமித்தமாகவே அவர் வெளியே சென்றதாகவும் சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். மேகதாது பகுதியில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வாகன பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதனை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கர்நாடக எல்லைக்கு அருகே இன்று போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் சின்னசாமி அறிவித்திருந்தார். அதன்படி பெண்ணாகரத்தை அடுத்த மடம் சோதனை சாவடியில் இருந்து ஒகேனக்கல் வரை வாகன பேரணி நடைபெற்றது. இதில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்றனர். இவர்கள் பேருந்து, வேன், கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கர்நாடக சட்டப்பேரவையில் போட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, மேகதாது அணை திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமாக தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதாகவும், காவிரி ஆணையத்தின் இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டே மேகதாது திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார். மேகதாது அணை கட்ட உடனடியாக மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்படுவதாக முதல்வர் பசவராஜ் பொம்மை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பத்து நிமிடத்தில் உணவு டெலிவரி என்ற ஜொமேட்டோ நிறுவனத்தின் புதிய அறிவிப்பு சர்ச்சையானதை தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் ஆலோசனை நடத்த சென்னை போக்குவரத்து காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. 10 நிமிடங்களுக்குள் உணவு டெலிவரி செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஜொமேட்டோ நிறுவனர் தீபேந்தர் கோயல் அண்மையில் ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். இந்த அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்தது. 10 நிமிடங்களில் உணவு டெலிவரி செய்யப்படும் என்ற உத்தரவாதம் நடைமுறையில் சாத்தியமற்றது எனவும், டெலிவரி செய்யும் நபருக்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இதன் மூலம் சாலையில் வாகனத்தை வேகமாக இயக்கி விபத்து ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், டெலிவரி ஊழியருக்கு மட்டுமல்லாது சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்து நேரலாம் என்றும் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். சென்னை மாதிரி ஒரு டிராஃபிக்கில் 10 நிமிஷம் எப்படி ஃபுட் டெலிவரி பண்ண முடியும்? அது பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு வரணும், அவங்களுக்கு அது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகும், அது அவங்களுக்கும் பாதிக்கும், அதை சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கும். எங்களுக்கு 10 நிமிஷம்லாம் ஃபுட் டெலிவரி பண்ண தேவையில்ல. அதே சமயத்தில் அது ஃபுட்டும் அவ்வளோ தரமாக இருக்காது. எங்களுக்கு ஃபுட்டு சேஃப்டியாக ஃபுட்டும் நல்லா இருக்கணும், அதேமாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களும் சேஃப்டியாக வந்தால் போதும். இந்நிலையில் ஜொமேட்டோ நிறுவனத்தின் அறிவிப்பு தொடர்பாக சென்னை போக்குவரத்து காவல்துறையிடம் கேட்டபோது இந்த அறிவிப்பு தற்போது நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதற்கான பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அந்நிறுவனத்திற்கு போக்குவரத்து காவல்துறை அறிவுறுத்தும் என்று தெரிவித்தனர். மேலும் சென்னையில் உள்ள ஜொமேட்டோ நிர்வாக அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டறிவதற்கு விரைவில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஜொமேட்டோ நிறுவனத்தின் அறிவிப்பு விவாதப் பொருளாக உருவெடுத்துள்ள நிலையில் அந்நிறுவன உரிமையாளர் தீபேந்தர் கோயல் விளக்கமளித்திருக்கிறார். அதன்படி பிரியாணி, மோமோ, ஆம்லெட் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில உணவுகள் மட்டுமே 10 நிமிடத்தில் டெலிவரி செய்யப்படும் என்று கூறியுள்ளார். சரியான நேரத்தில் டெலிவரி செய்யவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படாது என்றும்,
சரியான நேரத்தில் டெலிவரி செய்தால் ஊக்கத்தொகையும் வழங்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கொடைக்கானலில் பயணிகளை வரவேற்கும் ஜெகரண்டா மலர்கள் பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமித்ஷா தலைமையில் நடந்த பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற குழு தலைவராக யோகி ஆதித்யநாத் தேர்வானார். லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் விளையாட்டு மைதானத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பிரதமர் மோடி, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், திரை பிரபலங்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 255 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடித்துள்ள பாஜக அங்கு தொடர்ந்து 2வது முறையாக அரியணை ஏறுகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் காவலர் ஒருவரின் சமயோஜித செயலால் பத்திரமாக மீட்கப்பட்டார். விடல்வாடி ரயில் நிலையத்தில் நடைமேடையில் நின்று கொண்டிருந்த 18 வயது இளைஞர் ரயில் நெருங்கியதும் திடீரென தண்டவாளத்தில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார். ரயில் வருவதற்கு சில வினாடிகளை மிச்சமிருந்த நிலையில் இளைஞரை கண்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே காவலர் சற்றும் யோசிக்காமல் இருப்பு பாதைக்குள் குதித்து இளைஞரை பக்கவாட்டில் இழுத்து காப்பாற்றினார். இளைஞரின் உயிரை காப்பாற்றிய அந்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கொளத்தூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை பகுதிகளில் நடைபெறக்கூடிய பணிகளை பார்வையிட்டார். இந்நிலையில் இன்று நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் கே.என். நேரு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் 8 சென்டிமீட்டர், ராஜபாளையம், பிளவக்கல் பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக சாலை ஓரங்களில் பூத்து குலுங்கும் ஜெகரண்டா மலர்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமைத்துள்ளன. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது. நிலையில் கோடை கொண்டாட்டத்தை முட்டி சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாகவும் பிரதான மலைச்சாலைகளின் இருபுறங்களிலும் ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இளநீல நிறத்தில் உள்ள இந்த பூக்கள் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மட்டுமே பூக்கும். தற்போது சாலையில் செல்வோரின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தும் மருத்துவ விருதுகள் 2022 விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விருதுகளை வழங்கி உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நிலவி வந்த பேரிடர் என்பது இப்பொழுது பெரிய அளவில் ஒரு முற்று பெற்றிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு மே திங்களில் மட்டும் ஒரே மாதத்தில் 10,186 மரணங்கள் கொரோனாவினால் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான நேரம். எனவே முதல் 2 மற்றும் 3 அலைகளை இன்றைக்கு தாண்டி நாம் கொரோனா இல்லாத தமிழகம் என்கின்ற அந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 10-15 நாட்களாக தமிழகத்தில் 100க்கும் குறைவான எண்ணிக்கையிலான கொரோனா பதிவுகள், இன்றைக்கு 41 என்கின்ற அளவில் கொரோனா பாதிப்பு. குறிப்பாக ஒரு 15 நாட்களாக 0 டெத் என்கின்ற வகையில் இறப்புகள் இல்லாத நிலை தமிழகத்தில் உருவாகி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். கடந்த 10 மாதங்களாக தமிழகத்தின் அது கிராமப்புறங்களாக இருந்தாலும், மலைவாழ் பகுதிகளாக இருந்தாலும், நகர பகுதிகளிலும் மாநகர பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் இருக்கிற
மருத்துவ கட்டமைப்பை நேரடியாக சென்று பார்க்கிற அந்த வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே ஒரு பிரமிப்பும் பிரம்மாண்டமும். தமிழகத்தில்தான் இந்த அளவுக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவத்துறையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது உலகிற்கே சவால் விடுகிற அளவில் இன்றைக்கு தமிழகம் மருத்துவத்துறையில் மிக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே அத்தகையதான சிறப்புக்குரிய அந்த மருத்துவத்துறையில் பல வகையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிற மருத்துவ நிர்வாகங்களை இங்கே அழைத்து அவர்களை சிறப்பிப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. குறிப்பாக பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றிய மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் இங்கே அழைத்து கௌரவித்திருக்கிற நியூஸ் 18 தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நியூஸ் 18 நிர்வாகம் என்பது ஏற்கனவே சிறந்த மருத்துவமனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகளை தந்திருக்கிற நிகழ்வு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து மருத்துவத்துறையில் பல சாதனைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவர்களை கௌரவிப்பதும் மருத்துவமனைகளை சிறப்பிப்பதும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. இந்த மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கிற நியூஸ் 18 தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டுதல்களை வாழ்த்துதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தும் மருத்துவ விருதுகள் 2022 விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விருதுகளை வழங்கி கௌரவித்த பின்னர் உரையாற்றினார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 600க்கும் மேற்பட்ட விசை படகுகளுடன் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு அருகே விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை எல்லை தாண்டிய புகாரில் கைது செய்தனர். இதேபோன்று தலைமன்னார் அருகே மற்றொரு விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அதன்படி தமிழக மீனவர்கள் 16 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 2 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான மீனவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யக்கூடிய சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது மீனவர்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாடு பொருளாதார வளர்ச்சியில வீழ்ச்சி அடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் பல கோடி ரூபாய் உதவி பண்றாங்க, டீசல் கொடுக்கறாங்க, பெட்ரோல் கொடுக்கறாங்க. இந்த நிலையில தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்காக மீன்பிடிக்க செல்றவங்களை இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறத வன்மையா கண்டிக்கிறோம். உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீண்டு கொடுக்கணும். இதனிடையே ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அப்போது மீனவர்களை விடுவிக்க கோரி நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவும் 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.